இந்த வீடியோல நம்ம சாஃப்ட்வேர் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க வந்து உங்களுக்கு கொடுக்குற பென்ட்ரைவ் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. அது எப்படின்னா மை கம்ப்யூட்டர்ல போங்க. ஸோ உங்க பென்ட்ரைவ் இங்க காட்டும். ஸோ அதை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு உள்ள இது மாதிரி வந்துடும். ஸோ ஹவு டு இன்ஸ்டால் டிரைவர்ஸ், ஸோ இந்த மாதிரி ஜாதக சாஃப்ட்வேர், இது வந்து பொருத்த சாஃப்ட்வேர், அதுக்கு அந்தாண்ட பார்த்தீங்கன்னா எனிடெஸ்க் இருக்கும். ஸோ இந்த ஹவு டு இன்ஸ்டால்றது ஒன்றும் இல்லை, நான் இந்த வீடியோ தான் அந்த இதில் இருக்கும் பென்ட்ரைவ்ல கொடுத்துருப்போம் ஏன்னா பார்க்கறதுக்காக. ஸோ நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல. ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம், எந்த சிஸ்டம்னாலும் சரி இல்லை லேப்டாப்னாலும் சரி, எடுத்ததும் இதில் போயிடுங்க. ஸ்டார் பிரிட் அஸ்ட்ராலஜி இதில் போனீங்கன்னா இந்த ப்ளூ கலர் ஃபைல் இருக்கும். ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஒன்றும் கிடையாது. நெக்ஸ்ட் லைசன்ஸ் அக்ரிமெண்ட், நெக்ஸ்ட் திருப்பி நெக்ஸ்ட் இது மாதிரி எஸ் கேட்கும். எஸ் கொடுத்துருங்க, ஸ்டார்ட் கொடுத்துருங்க. ஸோ அவ்வளோதான், நம்ம இது கொடுத்துட்டாலே போதும். ஸோ தானாகவே வந்து உங்களுக்கு க்ரீன் கலரில் ஓடி சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகிடும். நீங்கள் வேறு எதுவுமே பண்ண வேண்டாம். ஸோ எக்ஸிட் முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து ஜாதக சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம். டெஸ்க்டாப்பில் பார்த்தோம்னா தானாக வந்திருக்கும். ஸோ இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா திருமண பொருத்தம் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது. இப்போ திருமண பொருத்தம் தனியாக வாங்கினாலும் சரி, இல்லை எங்ககிட்ட மேட்ரிமோனி வாங்கினாலும் சரி, இல்லை நியூமராலஜி வாங்கினாலும் சரி, இவங்க எல்லாருக்குமே இப்போ ஒரே மெத்தட் தான். இப்போ இது மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா திருமண பொருத்த சாஃப்ட்வேர் இது. ஸோ இந்த இடத்துல கொடுத்துருக்கோம் பாருங்க ஃபோல்டர், இது வந்து திருமண பொருத்த சாஃப்ட்வேர். இதே மாதிரி மேட்ரிமோனி அப்படின்னா மேட்ரிமோனி ஃபோல்டர் இருக்கும், இல்லை நியூமராலஜி அப்படின்னா நியூமராலஜி ஃபோல்டர் இருக்கும், பஞ்சபக்ஷி வாங்கியிருந்தீங்கன்னா பஞ்சபக்ஷி ஃபோல்டர் இருக்கும். எல்லாமே வாங்கினீங்கன்னா இது மாதிரி தனித்தனியாக ஃபோல்டராக வச்சுருப்போம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஃபோல்டர் அப்படியே காப்பி பண்ணிக்க போகிறோம். எப்படி காப்பி பண்ண போகிறோம், இந்த ஃபோல்டர் மேலே ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இங்கே ஷோ மோர் ஆப்ஷன் கொடுத்துட்டு காப்பி அப்படின்னு இருக்கு பாருங்க, இந்த காப்பி கொடுத்துட்றோம். ரைட் கிளிக் பண்ணுறோம், ஷோ மோர் ஆப்ஷன்ஸ். ஷோ மோர் ஆப்ஷன் வந்து விண்டோஸ் 11 வரும். நீங்கள் 7ஓ 10ஓ வச்சுருந்தீங்கன்னா அப்படியே காப்பின்னு வந்துடும். காப்பி பண்ணிக்கிறீங்க. ஸோ காப்பி பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம கம்ப்யூட்டரில் சி இல்லைனா டி எதில் வேணாலும் பேஸ்ட் பண்ணலாம். சியில் நம்ம வெளியிலவே அப்படியே பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் எப்படி சார் பண்ணுறது அப்படின்னா, ரைட் கிளிக் பண்ணுங்கள், ஷோ மோர் ஆப்ஷனில் பேஸ்ட்னு இருக்கு பாருங்க, அந்த பேஸ்ட். ஸோ இங்கே நமக்கு வந்துடும், இது மாதிரி வந்துடும். ஸோ இது வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல நம்ம இந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிக்க போகிறோம். ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இங்கே ஐக்கான் இருக்கு இல்லையா, ஸோ இதை ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஷோ மோர் ஆப்ஷன். இந்த ஷோ மோர் ஆப்ஷன்றது விண்டோஸ் 11 வச்சுருந்தீங்கன்னா தான். இல்லை நீங்கள் 10 வச்சுருக்கீங்க 7 வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு அப்படியே காமிக்கும். இந்த ஆப்ஷன் என்ன வரும்னா சென்ட் டுன்னு வரும். ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் டெஸ்க்டாப்னு கொடுத்துரும். முடிஞ்சு போச்சு. ஜாதகமும் பண்ணிட்டோம், திருமண பொருத்தமும் பண்ணிட்டோம். இப்போ மேட்ரிமோனினாலும் இதே மாதிரி காப்பி பேஸ்ட்டு தான், நியூமராலஜினாலும் காப்பி பேஸ்ட் தான். ஸோ என்ன பண்ண போகிறோம், காப்பி பேஸ்ட் பண்ணி அந்த ஃபோல்டருக்குள்ளே ஐக்கானை வந்து ரைட் கிளிக் பண்ணி சென்ட் டு டெஸ்க்டாப். ஸோ இப்போ இந்த வேலை முடிஞ்சு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபாண்ட்டை வந்து ஒரு வாட்டி நம்ம இன்ஸ்டால் பண்ணிடணும். ஸோ இந்த ஃபாண்ட்டில் வந்து ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து ஷோ மோர் ஆப்ஷன், அதில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஃபார் ஆல் யூசர், இதை ஒரு வாட்டி கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ அவ்வளோதான். இது வந்து என்ன ஆகும்னா உங்களுக்கு இன்ஸ்டால்லாம் கேட்காது, தானாகவே ஆகிடும். இதை கொடுத்துட்டிங்கன்னா ஸோ முடிஞ்சு போச்சு. அப்போ நம்ம சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இப்போ வந்து செக் பண்ணுங்கள். நம்ம போட்டு சாஃப்ட்வேர் இங்கே வந்துருச்சு. இந்த ஜாதக சாஃப்ட்வேர் போட்டல இங்கே இருக்குது. ஸோ அப்போ ரெண்டுமே வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ அடுத்ததான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, லேப்டாப்பில் ஃபஸ்ட் டைம் போடுறதுனால டிரைவர் மட்டும் இருக்கான்னு நான் பார்த்துக்கணும். டிரைவர்ஸ்ன்ற ஃபோல்டர் போகிறேன். இதில் இன்ஸ்டாலர் ப்ரோன்னு இருக்கு இல்லையா, இதை ஜஸ்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா அது காட்டுது பாருங்கள், 4மே இன்ஸ்டால்டுன்னு காட்டுது. ஸோ எல்லாமே வந்து நம்ம சிஸ்டமில் இருக்குது, அதனால் காட்டிடுச்சு. இப்போ இங்கே வந்து நாட் இன்ஸ்டால்டுன்னு இருந்துச்சுன்னா பக்கத்தில் இன்ஸ்டால் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா சேம் அந்த ஜாதக சாஃப்ட்வேர் மாதிரி நெக்ஸ்ட்டு ஃபினிஷ், அவ்வளோதான். ஸோ இவ்வளோ தான் சார் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறது. ஸோ ஜாதக சாஃப்ட்வேரு, திருமண பொருத்தம், மேட்ரிமோனி, நியூமராலஜி, பஞ்சபக்ஷி, நம்ம கிட்ட பிசி சாஃப்ட்வேர் எது வாங்கினாலும் இதே மெத்தடில் தான் சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம்.